குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் 5th யூனிட்டில், அதாவது டைனமிக்ஸ் சாப்டரில் சென்ட்ரல் ஆர்பிட் செக்ஷனில் உள்ள புக் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புக் ஒர்க் என்னது அப்படின்னா டு ஃபைண்ட் த ஆர்பிட் ஆஃப் எ பார்ட்டிக்கல் மூவிங் அண்டர் அண்ட் attractive central force varying inversely as the square of the distance. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்பிட் நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் மூலமாக ஒரு ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆர்பிட்டுங்கிறது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு பார்ட்டிக்கல் இந்த ஆர்பிட்டில் ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் மூலமாக ஆக்ட் ஆகிட்டுருக்குது. சப்போஸ் டிஸ்டன்ஸை நம்ம ஆர் அப்படின்ட்டு டினோட் பண்ணோம் அப்படின்னா, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் என்னது கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸை நம்ம ஆர் அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸை நம்ம இப்படி டினோட் பண்ணிக்கிட முடியும். அப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸுங்கிறது என்னது அப்படின்னா, இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலை ஈக்குவல் டு மாற்றும் போது ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம மியூ அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். அப்போ மியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ பை ஆர் ஸ்கொயர். சரி, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்பிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு லெட் த போல் ஆஃப் பி த சென்ட்ரல் ஃபோர்ஸ், இல்லை இந்த ஓங்கிற அந்த போலை தான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸை மியூ பை ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். போன கிளாஸ்லேயே நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட்டெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், அப்படி தானே? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னென்னா, டி ஸ்கொயர் யூ பை டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயர்னு இருக்குது. இதில் எஃப்பை தான் நம்ம இப்போ என்னென்னு வச்சுருக்கிறோன்னா, மியூ பை ஆர் ஸ்கொயர்னு வச்சுருக்கிறோம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும்னா, டி ஸ்கொயர் யூ பை டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு 1 பை ஹச் ஸ்கொயர் யூ ஸ்கொயர் இன்டூ எஃப்க்கு பதிலாக மியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஆனால் யூ ஈக்குவல் டு 1 பை ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அதர்ங்கிறதுனால இந்த யூ ஸ்கொயரும் ஆர் ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ ரைட் ஹேண்டு சைடு நமக்கு என்னவாகும் அப்படின்னா மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் கீழே எழுதியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் யூ பை டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூஸ் ஈக்குவல் டு மியூ பை ஹச் ஸ்கொயர் யூன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ டி ஸ்கொயர் பை டி டீட்டா ஸ்கொயர் ஆஃப் யூ ப்ளஸ் யூ ஈக்குவல் டு மியூ பை ஹச் ஸ்கொயர். இதுதான் இந்த டேர்மு. இதுலேருந்து யூவை பொதுவாக எடுத்தோன்னா, டி ஸ்கொயர் பை டி டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ கேபிட்டல் டியை டி பை டி டீட்டா அப்படின்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, அப்போ டி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் டி ஸ்கொயர் பை டி டீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னா, டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு யூ இஸ் ஈக்குவல் டு மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதணுன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுங்கிறது அந்த டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 வச்சுட்டு எழுதக்கூடியது எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்கும். ஏன்னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 போடும்போது எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ கிடைக்கும். ஸோ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைச்சதுன்னா, ஜென்ரலாக நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஏ காஸ் தீட்டா ப்ளஸ் பி சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். பட் இங்கே நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் டேர்ம் வச்சு எழுத போகிறோம். அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, ஏ காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதை ஆம்ப்ளிடியூட் அல்லது ஃபேஸ் டேர்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் நத்திங் பட் 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆஃப்
மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு தெரியும். ஏன்னா மியூ பை ஹச் ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ மியூ பை ஹச் ஸ்கொயரே தான் வந்து இதுக்கு கிடைக்கும். ஸோ மியூ பை ஹெச் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் இப்படி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா சொல்யூஷன் வந்து நம்ம எழுதிடலாமா? சொல்யூஷனுங்கிறது என்னது அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் தானே. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் a காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரலுங்கிறது வந்து மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து u அப்படின்ட்டு வரும். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆஃப் யூன்னு தானே இருந்துச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம u அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஸோ இதை த்ரூ அவுட்டாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ஹச் ஸ்கொயர் பை யூவால் மியூவால் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஹச் ஸ்கொயர் பை மியூ u is equal to h square by mu a cos of theta plus b plus இதை h square by mu ஆல் மல்டிபிள் பண்ணும்போது கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும் ப்ளஸ் 1. ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்குது அப்படின்னா h square by mu u is equal to 1 plus h square by mu a cos of தீட்டா ப்ளஸ் பி அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஆனால் யூனா நமக்கு 1/r அப்படின்ட்டு தெரியும். அப்போ ஹச் ஸ்கொயர் பை மியூ டிவைடட் பை r இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் பை மியூ ஏ காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுனதை நம்ம எது கூட கம்பேர் பண்ண போகிறோம்னா L/R இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ காஸ் தீட்டா இது கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணோன்னா நமக்கு L இருக்க வேண்டிய இடத்துல தான் ஹச் ஸ்கொயர் பை இது இருக்குது. ஸோ இ இருக்க வேண்டிய இடத்துல இந்த டேர்ம் வந்து இருக்குது. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் எ கோனிக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா L/R இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இ காஸ் தீட்டாங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்மளோட ஆர்பிட் வந்து ஒரு கோனிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. வேர் L இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை மியூ அண்ட் ஈயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹச் ஸ்கொயர் ஏ பை மியூ அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? சரி. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்பிட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த ஆர்பிட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் த ஆர்பிட் பார்க்குறதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையே தான் கன்சிடர் பண்ணணும். அதாவது என்னதுன்னா டி ஸ்கொயர் யூ டிவைடட் பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்ததா. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதை ரெண்டு பக்கமும் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்கன்னா 2du பை டி தீட்டாவால் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2du பை டி தீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் மல்டிபிள் பண்ணது 2du பை டி தீட்டாவை மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு யூங்கிறது வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த சைடு ஆல்ரெடி வந்து மியூ பை ஹச் ஸ்கொயர் இருக்குது. இது கூட அந்த 2du பை டி தீட்டாவை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ இது இருக்குல்ல, இது மூணையும் சேர்ந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும்னா du பை டி தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். ஏன்னா du பை டி தீட்டாவோட ஹோல் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2du பை டி தீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர். லைக்வைஸ் இந்த 2u du பை டி தீட்டாவை எப்படி எழுதிக்க முடியும்னா u ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா u ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 2du டிவைடட் பை டி தீட்டா அப்படின்ட்டு. ஸோ இதை மாதிரி எழுதிக்கலாங்கிறதுனால ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்னது இருக்குன்னா 2mu பை ஹச் ஸ்கொயர் இன்ட்டு du பை டி தீட்டா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா du divided by d theta the whole square plus u square is equal to 2 into mu by h square into du by d theta அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்குதுங்கிறதுனால இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து இன்டகிரேட் பண்ணுறோம்.
ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணால் தான் லெஃப்ட் சைடு இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இது. ரைட் சைடில் இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணணும். அப்போ 2μ/h² duவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாக்கு இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது u அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை வந்து ஒரு c அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா du/dθ the whole square plus u² is equal to 2μ/h² ப்ளஸ் சி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரெண்டு பக்கமும் h² மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ h² மல்டிபிள் பண்ணோன்னா இந்த சைடு வந்து h² அப்படின்ட்டு ஆகும். இந்த h² மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஆனால் நம்ம ஏற்கனவே வந்து வெலாசிட்டிக்கு வந்து ஃபார்முலாவை வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்குறோம் போன கிளாஸ்லேயே. ஸோ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே டெரைவ் பண்ணியிருப்பீங்க? இதுக்கு முன்னாடியே டெரைவ் பண்ணியிருப்பீங்களா? வெலாசிட்டியோட ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். v² is equal to அப்படிங்கிறது சரி கிடைக்கல. இங்கே இருக்குல்ல, சரி வெலாசிட்டியோட வேல்யூ தான் வந்து நம்ம இந்த வேல்யூ அப்படின்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம், v² வேல்யூ. ஸோ இதுக்கு பதிலாக v² ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2μu + c அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ v² is equal to 2μu + c அப்படிங்கிறது வந்து நமக்கு வெலாசிட்டியோட வேல்யூவாக வந்து இப்போது கிடைக்குது. சரி, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூ ஆஃப் 4 the value of u obtained from the equation 2. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக நமக்கு என்னது அப்படின்னா வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறது என்னதுன்னா u = a cos of theta + b ப்ளஸ் μ/h². இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த யூவோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம du/dθ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ u = a cos of theta + b ப்ளஸ் μ/h² இருக்குது. இதில் μ/h² வந்து கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு. அப்போ இது வந்து இப்படி கிடைக்கும். அப்போ இதுலேருந்து சொன்னீங்க அப்படின்னா du/dθ the whole squareங்கிறது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது a² sin² of தீட்டா ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ du/dθ the whole squareக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுருக்கலாம்னா a² sin² தீட்டா ப்ளஸ் பி அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா μ/h² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ u = a cos of theta ப்ளஸ் பி ப்ளஸ் μ/h² இருக்குது. ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து a + b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணோன்னா a cos² theta ப்ளஸ் b a² ப்ளஸ் b² போடும்போது h⁴ 2ab டேர்ம் போட்டோன்னா 2μ/h² இன்ட்டு a cos of theta ப்ளஸ் b அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த 3 டேர்ம்ஸை தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இனிமேல் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் தான். இதில் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா இது a² sin² இருக்குது, இங்கே a² cos² இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துலேருந்து பொதுவாக a² எடுத்துட்டோம் அப்படின்னா sin² ப்ளஸ் cos² கிடைக்கும். அதனோட ஆன்சர் நமக்கு 1ன்னு தெரியும். அதனால் a² மட்டும் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த μ²/h⁴ அப்படியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த டேர்மை வந்து அப்படியே வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா எழுதியிருப்போம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கும். அகைன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு u = a cos of theta ப்ளஸ் b ப்ளஸ் μ/h²ங்கிறது தானே செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இதுலேருந்து a cos of
தீட்டா ப்ளஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த மியூ பை ஹச் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது மைனஸு. அப்போ ஏ காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக மியூ மைனஸ் மியூ பை ஹச் ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல ஏ காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக யூ மைனஸ் மியூ பை ஹச் ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மியூவை வந்து நம்ம என்ன செய்யணும்னா உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஹச் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்குது, மியூ ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் 2 மியூ யூ வரும், மைனஸ் 2 மியூ பை ஹச் ஸ்கொயர், மியூ ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துலேருந்தும் மியூ ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயரை வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் 2, திஸ் இஸ் நத்திங் பட் -1. அப்போ இது சிம்பிளிஃபை ஆகி மைனஸ் மியூ ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகும். ஸோ அந்த மைனஸ் மியூ ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயருங்கிறது தான் வந்து இந்த சைடு எழுதியிருக்கோம். ஸோ இங்கே உள்ள இந்த 2 மியூ யூவும் இந்த சைடு உள்ள 2 மியூ யூவும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அதனால ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சி மட்டும்தான் வந்து நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஹச் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் பை ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் சின்னு இருக்குது. ஹச் ஸ்கொயர் எப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம்? அப்போ ஹச் பவர் 4 ஏ ஸ்கொயர் டிவைடட் பை மியூ, அப்போ ஹச் பவர் 4 ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஹச் ஸ்கொயர்னு இருக்கும். அகைன் வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து மியூ ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடணும். அப்போ இந்த இடம் நமக்கு 1ன்னு ஆயிரும். அப்போ ஹச் பவர் 4 ஏ ஸ்கொயர் பை மியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் சி ஹச் ஸ்கொயர் பை மியூ ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம இங்கே ஈயை வச்சுருக்குறோமா? ஸோ ஈயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஹச் ஸ்கொயர் ஏ பை மியூன்னு இருக்குது. அப்போ இ ஸ்கொயர்னா ஹச் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பை மியூ ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இ ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்பிட்டோட நேச்சர் வந்து எலிப்ஸாக இருக்கலாம், அல்லது பேரபோலாவாக இருக்கலாம், அல்லது ஹைப்பர்போலாவாக இருக்கலாம். அக்கார்டிங் ஆஸ் அது இந்த கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது எக்ஸென்ட்ரிசிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கணும், சியோட வேல்யூ எப்படி இருக்கணும், வி ஸ்கொயர் மைனஸ் 2 மியூ யூவோட வேல்யூ எப்படி இருக்கணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் லெஸ் தேன் 0வா ஈக்குவல் டு 0வா கிரேட்டர் தேன் 0வாங்கிறத பொறுத்து அந்த ஆர்பிட் வந்து எலிப்ஸா பேரபோலாவா ஹைப்பர்போலாவா அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு நேச்சர் ஆஃப் த ஆர்பிட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டிங்கிறது இந்த நேச்சர் ஆஃப் ஆர்பிட்டில் இந்த ரூட் ஆஃப் 2 மியூ பை ஆர் இருக்குதா? ஸோ அந்த ரூட் ஆஃப் 2 மியூ பை ஆரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஆர்பிட்டோட நேச்சரை வந்து டிசைட் பண்ணுறதுல இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டியும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ த நேச்சர் ஆஃப் த ஆர்பிட் டிபெண்ட்ஸ் ஆன் த சென்ட்ரல் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. சரி, the critical velocity can seem to be the velocity that would be acquired by the particle under the same force field in reaching the point in question, starting from rest to the point at infinity. So critical velocity வந்து velocity acquired by the particle அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பார்ட்டிக்கலால் எடுத்துக்கக்கூடிய ஒரு வெலாசிட்டியை தான் நம்ம கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஒரே ஃபீல்டில் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பொசிஷன் டு இன்ஃபினிட்டி பொசிஷன் வரைக்கும். ஸோ அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஆர் டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதலாம். ரெண்டு பக்கமும் நம்ம 2r டாட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ண போகிறோம். 2r டாட் ஆர் டபுள் டாட் இஸ் நத்திங் பட் நமக்கு ஆர் டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஏன்னா ஆர் டாட் ஸ்கொயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் 2r டாட் ஆர் டபுள் டாட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதனோட இன்டகிரேஷன் வந்து ஆர் டாட் ஸ்கொயர். அதாவது எப்படி எழுதிக்கலாம்னா integration of 2r dot r double dot is nothing but differentiation of r dot square அப்படின்ட்டு. பட் இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்ங்கிறத கேன்சல் ஆகி இதனோட வேல்யூ வந்து r டாட் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும்.
அதை மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்னது இருக்குது அப்படின்னா -2 mu r டாட் 2 mu u இன்ட்டு r டாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 mu இன்ட்டு யூக்கு பதிலாக 1/r, r டாட்டுக்கு பதிலாக dr அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இது இங்கே வந்து 1/r² இருந்தது அப்படி தானே, 1/r² அப்படின்ட்டு இருந்தது. எதை இன்டகிரேட் பண்ணால் 1/r² கிடைக்கும்னா 1/r இன்டகிரேட் பண்ணால் தான் 1/r² கிடைக்கும். ஸோ அதனோட இன்டகிரேஷன் ஆன்சர் வந்து 1/r அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்னது கிடைக்கும்னா 2 mu 1/r + c அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இங்கே r டாட்டோட லிமிட்டை வந்து 0 to v, இதனோட லிமிட் வந்து ∞ to r அப்படிங்கிறது. ஸோ பட் r டாட்டுங்கிறது தான் வந்து நமக்கு v. அப்போ r டாட் ஸ்கொயரை வந்து நம்ம v² அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ லெஃப்ட் ஹேண்டு ஸ்கொயர் v² அப்படின்ட்டு ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 mu டிவைடட் பை r அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கிரிட்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ. சரி, அல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த வெலாசிட்டியோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன், இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். h²/p³ இன்ட்டு dp/dr இஸ் ஈக்குவல் டு f அப்படின்ட்டு. இப்போ இந்த ப்ராப்ளமில் f இஸ் ஈக்குவல் டு μ/r² அப்படிங்கிறது தெரியும். அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்று போல் எழுத போகிறோம். அதாவது dp/p³ ஒரு சைடு, இது இந்த சைடு போய் dr/r²ங்கிறது இன்னொரு சைடில் வந்து இருக்கும். h² மியூவும் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அப்படியே வச்சுக்கிடுவோம். dp/p³ இஸ் நத்திங் பட் -1/2p². அதை மாதிரி dr/r² இஸ் நத்திங் பட் -1/r அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா h² இந்த வேல்யூ இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு 2ஆலையும் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து இதை எழுத முடியும். ஓகேவா? ஆனால் நமக்கு என்ன தெரியும்னா பிஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், பிஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா, பிஆர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஆர்பிட் வந்து எலிப்ஸாக இருக்கணும், பேரபோலாவாக இருக்கணும், ஹைப்பர்போலாவாக இருக்கணும்னா இந்த டியோட வேல்யூ வந்து <0, ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஆல்சோ நமக்கு என்ன தெரியும்னா PV ஈக்குவல் டு ஹெச்ங்கிற ரிலேஷனை வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ PV ஈக்குவல் டு ஹெச்ங்கிறத வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும், இந்த ஈக்குவேஷன் 6 இந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 6 அப்படிங்கிறது வந்து இது PV ஈக்குவல் டு ஹச்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா h² இதில் pக்கு பதிலாக h/vன்னு எழுதிக்கலாம். அப்போ இங்கே h² வரும், இங்கே v² போயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 mu/r + d அப்படின்ட்டு எழுதலாம். இந்த h² கேன்சல் ஆகிடுச்சுன்னா v² ஈக்குவல் டு 2 mu/r + d அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. v²ஓட வேல்யூ வந்து ஒன்று 2 mu/r + d அல்லது d தேவை அப்படின்னா இந்த 2 mu/r இந்த சைடு போச்சுன்னா v² - 2 mu/r அப்படின்ட்டு. ஸோ அந்த கண்டிஷன் 7 பிகம்ஸ் அது வந்து ஆர்பிட் அல்லது எலிப்ஸ். கண்டிஷன் 7 அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா இது d <0, d <0, ஈக்குவல் டு 0 இருக்குல்ல, இந்த கண்டிஷனை இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். வெலாசிட்டியோட வேல்யூவை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா வந்து ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. அண்ட் இந்த புக் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டு ஃபைண்ட் த ஆர்பிட் ஆஃப் எ பார்ட்டிகல் மூவிங் அண்டர் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேரிங் ஆஸ் த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஆர்பிட்
ஆர்பிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக வந்து வேரி ஆகிட்டுருக்கு. வேரியிங் ஆஸ் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. வேரியிங் ஆஸ் த டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ்னால் ஆரை பொறுத்து தான் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து நியூட்டன்ஸ் செகண்டில் எடுக்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் வேரியிங் ஆஸ் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால F இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ஆர் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரொபோர்ஷனலில் ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுறதுக்கு. ஸோ லெட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து m அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஃபோர்ஸுங்கிறது வந்து n ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் எழுதணும். ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் வந்து நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் லாலேருந்து எழுத போகிறோம். அதாவது mr டபுள் டாட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எஃப். இதுதான் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ அப்போ mr டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m இன்ட்டு எஃப் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அப்போ mr டபுள் டாட்டுங்கிறது மைனஸ் m இன்ட்டு எஃப்க்கு பதிலாக n ஸ்கொயர் ஆர் அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ mr டபுள் டாட் அப்படிங்கிறது வந்து மைனஸ் n ஸ்கொயர் m ஆர் ஆர் கேப் அப்படின்ட்டு எழுதலாம். வேறு ஆர் கேப்புங்கிறது வந்து யூனிட் வெக்டர். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் இந்த எம்மும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஆர் டபுள் டாட்டோட ஆன்சர் வந்து மைனஸ் என் ஸ்கொயர் ஆர் வெக்டர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் ஆர் வெக்டருங்கிறது என்னது அப்படின்னா xi ப்ளஸ் yj அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா எக்ஸ் டபுள் டாட்டை வந்து மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஒய் டபுள் டாட்டை வந்து மைனஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம தனித்தனியாக சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து ஏ காஸ் ஆஃப் என்டி ப்ளஸ் பி சைன் என்டி அப்படின்ட்டு கிடைக்கும். ஒய்க்கு ஆன்சர் வந்து சி காஸ் என்டி ப்ளஸ் டி சைன் ஆஃப் என்டி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு காஸை வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா காஸ் கன்சிடர் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்மோட கோஎஃபிஷியன்ஸ் தானே எடுப்போம். அப்போது பி டி மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைனுங்கிறத வந்து நம்ம ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்க்கக்கூடியது. ஸோ சைனை கன்சிடர் பண்ணோன்னா இதுக்கு பார்க்கக்கூடியது வந்து ஏ சி எக்ஸு ஒய் இதை கன்சிடர் பண்ணுறோம். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்மை பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டேர்மை பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஏபிசிடி கிடைக்கும். அப்படிங்கிறபடி நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். இப்போ நமக்கு காஸ் தேவை அப்படின்னா இது ரெண்டையும் போடுவோம். சைன் தேவைன்னா இது ரெண்டையும் நம்ம போடுவோமா? இது அப்படியே இங்கே போகும். அப்போ நமக்கு காசோட வேல்யூ தேவை அப்படின்னா பி மைனஸ் எக்ஸ் டி மைனஸ் ஒய் டிவைடட் பை ஏபிசிடின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஒய் ப்ளஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். லைக்வைஸ் நமக்கு சைன் தேவை அப்படின்னா இங்கே சைன் இருக்கும்போது இங்கே என்னது இருந்துச்சு அப்படின்னா ஏசிஎக்ஸ்ஒய் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்போ இங்கே நியூமரேட்டர் என்னன்னு மாறும் அப்படின்னா ஏஒய் மைனஸ் ஏஒய் ப்ளஸ் சிஎக்ஸ் டிவைடட் பை அந்த ஏடி மைனஸ் பிசி அப்படின்ட்டு மாறும். இது வந்து சைனோட வேல்யூவாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. காசோட வேல்யூ இது, சைனோட வேல்யூ இது அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வந்து 1ன்னு தெரியும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு என்னது கிடைக்கும்? டிஎக்ஸ் மைனஸ் பிஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர்
plus cx minus ay the whole square by ad minus bc the whole square அப்படின்ட்டு. அப்போ நம்ம cross multiple பண்ணிக்கிட்டோம்னா ad minus bc the whole square is equal to dx minus by the whole square plus cx minus ay the whole square அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே எழுதியிருப்போம். which is being the second degree equation represents a conic. Further, it satisfies h square minus ab less than 0. Hence, it represents an ellipse. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு இந்த புக் ஒர்க்கு. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு புக் ஒர்க் பார்த்தோம், ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்பிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த ஆர்பிட் பார்த்தோம், கிரிட்டிக்கல் வெலாசிட்டி பார்த்தோம், அண்டு லாஸ்ட்டாக இன்னொரு புக் ஒர்க் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.